அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில ரீல்ஸுங்களை நான் பார்த்தேன். உனக்கு அரபிக் தெரியுமாடா? உருது தெரியலன்னு சொன்னதுக்கே நீங்களாம் ஒரு முஸ்லிமான்னு கேட்டவன். தெரியும்டா. ஏன் சரி, ஏதாவது பேசு. நீ ஏதாவது கேளு. சரி, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு வழி சொல்லு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உனக்கு உருதுல தான் பேச தெரியலன்னு சொன்னேன். அரபிக்ல பேச தெரியுமா? பேச தெரியுமா தெரியாதா? தெரியும்டா. நீ பஸ் ஸ்டாண்ட் போனோம், இப்படி உருதுல பேசுவ. அந்த மாதிரி எனக்கு பேசி காமி, நான் பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள்லாம் வச்சு ஃபன் பண்றவங்கள பார்த்து இதெல்லாம் நீங்க எதுக்காக செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சும்மா நகைச்சுவைக்காகவும் விளையாட்டுக்காகவும் தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்றவங்கள பார்த்து அல்லாஹ்வையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் தான் நீங்க பரிகாசம் பண்ணணுமா, உங்களுடைய தவறுகளை நீங்க நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு அவர்களிடத்துல வார்னிங் கொடுங்கன்னு அல்லாஹ் மக்களுக்கு கட்டளையிடுறான். மேலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய சபையிலேயோ அல்லது கேலி செய்யப்படக்கூடிய சபையிலேயோ நீங்க இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் பாவத்துல கூட்டாளிகள்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி செயலெல்லாம் பாவங்களே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.